வரலாற்றிலேயே முதல் முறையா 2 பிளாக் ஹோல்ஸ் ஒன்ன சுத்திக்கிட்டு இருக்கிறத போட்டோ எடுத்திருக்காங்க. பொதுவா பிளாக் ஹோலை போட்டோ எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுலயும் 2 பிளாக் ஹோல் அதுவும் ஒன்னு வேகமா சுத்திக்கிட்டு இருக்கிறத எப்படி போட்டோ எடுத்தாங்க? இதுல இந்தியர்களோட பங்கும் இருக்கு. அது என்ன? வாங்க விண்வெளியோட ரொம்ப முக்கியமான இந்த வரலாற்று நிகழ்வை பத்தி தெரிஞ்சுப்போம். பிளாக் ஹோல்ன்றதே ரொம்ப காலமா மர்மமாவே இருந்த ஒரு விஷயம் தான். அது ரொம்ப காலமா தியரட்டிக்கலாவே இருந்து அதுக்கப்புறம் அது இருக்குன்றது சில கட்ட ஆய்வுகள் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டு அதை போட்டோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லப்பட்டு அப்புறம் விஞ்ஞானிகள் கடுமையான முயற்சிகளுக்கு அப்புறமா எர்த் பேஸ்ட் டெலஸ்கோப்ஸ் எல்லாம் ஒன்னா இணைச்சு அது மூலமா முதல் முறையா மெசியர் 87 அப்படின்ற பிளாக் ஹோலை போட்டோ எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓன் கேலக்சியோட மில்கி வே கேலக்சியோட மையத்தில் இருக்கக்கூடிய சாகிட்டரியஸ் ஏ அப்படின்ற பிளாக் ஹோலையும் அடுத்தது போட்டோ எடுத்தாங்க. இந்த விஷயம் அந்த டைம்ல மிகப்பெரிய விண்வெளி சாதனையா பார்க்கப்பட்டு பயங்கரமான விவாதங்களை உருவாக்குச்சு. எப்படி பிளாக் ஹோல்ன்றது ரொம்ப காலமா தியரட்டிக்கலாவே இருந்து அதுக்கப்புறம் அந்த புகைப்படம் எடுத்து நிரூபிச்சாங்களோ அதே மாதிரி ஒரு பிளாக் ஹோலை இன்னொரு பிளாக் ஹோல் சுத்தி வரும். அப்படி சுத்தி வரதுக்கு பேர் பைனரி பிளாக் ஹோல் சிஸ்டம்னு சொல்லுவோம். அப்படி ஒரு பிளாக் ஹோல் இன்னொரு பிளாக் ஹோலை சுத்தி வரும்ன்றதுமே ரொம்ப காலமா தியரட்டிக்கலாவே இருந்துச்சு. அப்புறம் சில கட்ட ஆய்வுகளுக்கு அப்புறம் அது உறுதிப்படுத்தப்பட்டு இப்போ அதை புகைப்படமும் எடுத்திருக்காங்க. பொதுவா பிளாக் ஹோல் எந்த ஒரு புலப்படுற ஒளியையோ இல்ல மின்காந்த கதிர்வீச்சையோ வெளியிடாது. அதனாலதான் அதை அப்சர்வ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதே போல தனியா இருக்கிற ஒரு பிளாக் ஹோல் கிராவிடேஷனல் வேவ்ஸையும் ஈர்ப்பு அலைகளையும் கூட வெளியிடாது. ஆனா 2 பிளாக் ஹோல்ஸ் ஒன்னு வேகமா சுத்திக்கிட்டு இருக்கும் போது அதனோட பிரம்மாண்டமான சைஸாலையும் அந்த மாசாலையும் ஒன்னு வேகமா சுத்துறதாலையும் அதுங்களை சுத்தி உள்ள ஸ்பேஸ் டைம்ல அலைகளை உருவாக்கி அந்த ஈர்ப்பு அலைகளை கதிர்வீச்சா வெளியிடும். இப்படி வெளிவர ரேடியேஷன்ஸ் தனித்துவமான அலை வடிவமா இருக்கும்ன்றது ஐன்ஸ்டீனோட சார்பியல் கோட்பாடு மூலமா தெரிய வந்துச்சு. இப்படி பைனரி பிளாக் ஹோல் ஈர்ப்பு அலைகளை கிராவிடேஷனல் வேவ்ஸை உருவாக்குன்றது உறுதிப்படுத்தப்பட்டதுனால 20ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியிலையும் 21ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியிலையும் கிராவிடேஷனல் வேவ்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான அப்சர்வ் பண்றதுக்கான ஒரு மிக ஸ்ட்ராங்கான ஒரு சோர்ஸா பைனரி பிளாக் ஹோல்ஸ் ஒன்னு சுத்திட்டு இருக்கக்கூடிய பிளாக் ஹோல்ஸ் கருதப்பட்டுச்சு. 2 பிரம்மாண்டமான பிளாக் ஹோல்ஸ் இப்படி ஒன்னு சுற்றும் போது அதங்களோட சுற்றுப்பாதை சிதைவடையும். அதே நேரத்தில் அந்த சுற்றுப்பாதையோட காலமும் குறையும். இப்படி சுத்திட்டு இருக்க பிளாக் ஹோல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி ஒரு கட்டத்துல மோதி ரெண்டும் ஒன்னா ஒரே பிளாக் ஹோலா மாறி முடிகிற வரைக்கும் இந்த நிகழ்வு தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும். இப்படி 2 பிளாக் ஹோல்ஸ் ஒன்னு நெருங்கி கடைசியா ஒன்றிணையறது தான் கிராவிடேஷனல் வேவை உருவாக்குறதுக்கான ஒரு முக்கியமான சோர்ஸா இருக்கு. இந்த பிளாக் ஹோல்ஸை பைனரி பிளாக் ஹோல்ஸை அப்சர்வ் பண்றது மூலமா கிராவிடேஷனல் வேவ்ஸை நம்மளால சுலபமா அப்சர்வ் பண்ண முடியும். இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் மற்ற பொருட்கள் இருந்தெல்லாம் உருவாகும் போது அது ரொம்ப மைன்யூட்டா இருக்கிறதுனால அதை அப்சர்வ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் இப்படி பிரம்மாண்டமான 2 பிளாக் ஹோல்ஸ் பைனரி பிளாக் ஹோல்ஸ்ல இருந்து உருவாக்குற கிராவிடேஷனல் வேவ்ஸை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் அப்சர்வ் பண்றது மூலமா நமக்கு நம்ம பிரபஞ்சத்தை பத்தி இது வரைக்கும் தெரியாத பல புதிய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களை கூட வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க முடியும். இது வரைக்கும் நமக்கு சாதாரண டெலஸ்கோப் மூலமா நம்ம விண்வெளி ஆய்வு பண்ணும்போது கிடைக்காத பல புதிய தகவல்களையும் தரும் நம்பப்படுது. அதனாலதான் விஞ்ஞானிகளுக்கு இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ்ன்றது ஈர்ப்பு அலைகள்ன்றது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. இதுக்கான ஒரு முக்கியமான சோர்ஸா பைனரி பிளாக் ஹோல்ஸ் பார்க்கப்படுது. 1980களில் பின்லாந்துல உள்ள துர்கு பல்கலைக்கழகத்தோட வானியலாளராக இருந்த எய்மோ சிலன்பா அப்படின்றவர் தான் முதல் முறையா குவாசர் OJ287 அப்படின்ற ஒரு குவாசர் 12 ஆண்டுகள் காலகட்டத்தில் தொடர்ச்சியா அதோட பிரகாசம் மாறிக்கிட்டே வருது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அப்படி அந்த பிரகாசம் மாறுறதை வச்சு அந்த குவாசருக்குள்ள 2 ஒன்னு சுத்திட்டு இருக்கக்கூடிய பிளாக் ஹோல்ஸ் இருக்கு. அதுங்களோட இயக்கம் தான் இப்படி இந்த மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா 2015ல தான் லிகோன்னு சொல்லப்படுற லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் கிராவிடேஷனல் வேவ் அப்சர்வேட்டரியில முதல் முறையா கிராவிடேஷனல் வேவ்ஸ் இருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்துறாங்க. இப்படி டிடெக்ட் பண்ணப்பட்ட அந்த வேவ்ஸுக்கு GW150914 அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த வேவ்ஸை உறுதிப்படுத்தினது மூலமா இந்த வேவ்ஸை டிடெக்ட் பண்ணது மூலமா ஒன்னு சுத்திட்டு இருக்கக்கூடிய ஸ்டெல்லார் மாஸ் பைனரி பிளாக் ஹோல்ஸ் இருக்குன்றது மறைமுக ஆதாரங்கள் மூலமா உறுதிப்படுத்தப்படுது. இப்படி 2 பிளாக் ஹோல்ஸ் ஒன்னு சுத்துறதுன்றது பெரும்பாலும் கேலக்சிஸ் இணைவின் போது தான் நடக்கும். ஏன்னா கேலக்சிஸ்க்கு மத்தியில மையப்பகுதியில ஒரு பிளாக் ஹோல் இருக்கும். நம்ம பால்வெளி அண்டத்துல மில்கி வே கேலக்சியில சாகிட்டரியஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் ஹோல் இருக்கு. அந்த மாதிரி பிளாக் ஹோல் இருக்கும். 2 கேலக்சிஸ் ஒன்னு அப்படியே இணையும் போது அதுங்களுக்குள்ள உள்ள பொருட்கள் எல்லாம் அந்த சூரியன் அந்த நட்சத்திரங்கள் இதெல்லாம் ஒன்னு மோதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அவ்வளவு தூரம் அதிகம். ஒவ்வொன்றுத்துக்கு இடையில உள்ள தூரம் நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு தூரம் அதிகம். அதனால அதுங்க ஒன்னு மோதுறதை விட இணையுது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இணையும் போது அதுங்களுக்குள்ள உள்ள பொருட்களோட தூரம் ரொம்ப அதிகமா இருக்கனால ஒன்னு உள்ளுக்குள்ள பூந்து கடந்து போறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. அந்த நேரத்துல 2தோட மையமும் அந்த மையத்துல உள்ள பிளாக் ஹோல்ஸும் ரொம்ப பக்கத்துல ஒரு வேளை நெருங்கி இருந்துச்சுன்னா ஈர்ப்பால பிடிச்சி இழுக்கப்பட்டு அப்படியே ஒன்னு சுத்த ஆரம்பிச்சிடலாம். இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இங்க இருக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் தான் NGC 6240 கேலக்சி. இந்த கேலக்சியோட மையத்துல 2 பிளாக் ஹோல்ஸ் ஒன்னு சுத்திக்கிட்டு இருக்கு. இப்படி பைனரி பிளாக் ஹோல்ஸ் இருக்கு. அதுங்க கிராவிடேஷனல் வேவ்ஸை உருவாக்குன்றதெல்லாம் தியரிட்டிக்கலாகவும் மறைமுக ஆதாரங்கள் மூலமாக மட்டுமே தெரிய வந்த இந்த நேரத்துல இப்போ குவாசர் OJ287 அப்படின்ற ஒரு பைனரி பிளாக் ஹோலை 2 பிளாக் ஹோல்ஸை
படம் எடுத்து காமிச்சிருக்காங்க. இதுதான் அப்படி முதல் முறையா இப்ப எடுக்கப்பட்ட பைனரி பிளாக் ஹோலோட படம். இதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். பிளாக் ஹோலை நேரடியா படம் எடுக்கிறதுன்றது அந்த பிளாக் ஹோலையே படம் எடுக்கிறது இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது லைட்லாம் எமிட் பண்ணாது, அதனால அதை நேரடியா படம் எடுக்க முடியாது. ஸோ ஒரு பிளாக் ஹோலை படம் எடுக்கிறதுன்றது அதை சுற்றி ஒளிரக்கூடிய கேஸையும் டஸ்டையும் அந்த க்ளோவாகக்கூடிய பார்ட்டிகிள்ஸை படம் எடுக்கிறது தான். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த படத்துல ஒளிரக்கூடிய பகுதிகள்லாம் அப்படிப்பட்டது தான். குவாசர்ன்றது என்னன்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறதுலயே ரொம்ப அதிகமா ஒளிரக்கூடிய ஒண்ணு. இது கேலக்சியோட மையத்துல பிளாக் ஹோல் இருக்கு இல்லையா, அது மூலமா பவர் சப்ளை கொடுக்கப்படுற ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். அந்த பிளாக் ஹோலை சுத்தி ஒளிரக்கூடிய கேஸாலையும் டஸ்டாலையும் உருவாகக்கூடியது தான் இந்த குவாசர்ன்றது. இது ரொம்ப பிரகாசமான ஒண்ணு. இந்த மாதிரி ஒரு குவாசர் தான் இப்ப படம் எடுக்கப்பட்டிருக்கிற OJ-287 அப்படின்ற குவாசர். இது நம்ம பூமியிலிருந்து 4 பில்லியன் ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கு. இந்த குவாசர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்குள்ள ஒரு பிளாக் ஹோல் இருக்கும் தான். இந்த ஒளிரக்கூடிய இந்த குவாசருக்குள்ள ஒரு பிளாக் ஹோல் இருக்கும். ஆனா இந்த OJ-287 குவாசருக்குள்ள ஒன்னு இல்ல 2 பிளாக் ஹோல் ஒன்னு சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றது ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு. ஆரம்பத்துல அதோட ஒளியில ஏற்படுற மாற்றம் மூலமா கணிச்சாங்க. அதுக்கப்புறமா அதுல இருந்து வந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் மூலமா அதை உறுதிப்படுத்திட்டாங்க. ஆனா இப்போ அதை புகைப்படம் எடுத்திருக்காங்க. இதை புகைப்படம் எடுக்கிற இந்த கடினமான வேலையை துர்கு பல்கலைக்கழகத்தோட மௌரி வால்டோன்ற தலைமையிலான ஒரு குழு செய்யுது. இந்த குழுவுல ஆரியப்பட்ட அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தோட சில அறிவியலாளர்களும் அப்புறம் டாடா அறிவியல் நிறுவனத்தோட சில நிறுவனர்களும் முக்கியமான பங்காற்றிருக்காங்க. இவங்களாம் இந்தியர்கள். இந்த புகைப்படத்தை எடுக்கிறதுக்கு ரஷ்யாவோட ஆஸ்ட்ரான் சேட்டலைட்டை பயன்படுத்துறாங்க. இது விண்வெளியிலிருந்து கீழே கிரவுண்ட் பேஸ்ல இருக்கக்கூடிய மற்ற டெலஸ்கோப்ஸோடையும் கனெக்ஷன்ல இருக்கும். இது கிரவுண்ட் டெலஸ்கோப் காட்டுற இமேஜை விட, கிரவுண்ட் டெலஸ்கோப் மூலமா நம்ம எடுக்கிற இமேஜை விட பல மடங்கு ரெசல்யூஷனான இமேஜை நமக்கு கொடுக்கக்கூடியது. சரியா சொல்லணும்னா இது சாதாரணமான ஆப்டிக்கல் டெலஸ்கோப் தர ஒரு போட்டோவை விட 1,00,000 மடங்கு ஷார்ப்பான போட்டோவை கொடுக்கும். அப்படிதான் இப்ப இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்படி 2 பிரம்மாண்டமான விண்பொருட்கள் லாக் ஆகி ஒன்னு சுத்துறது பாக்குறதுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்குன்றதுனால இதுக்கு கிராவிடேஷனல் டான்ஸ் அப்படின்னு பேரு. இப்படி ஒன்னு சுத்துற இந்த 2 பிளாக் ஹோலோட சைஸ் என்னன்னு பார்த்தா இதுல ஒரு பிளாக் ஹோல் ரொம்ப பெருசு. எந்த அளவுக்குன்னா நம்ம சூரியனை விட 1800 கோடி மடங்கு பெருசு. அடுத்தது சின்ன பிளாக் ஹோல், இன்னொன்னு சின்னது, அது அந்த பெரிய பிளாக் ஹோலை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அந்த சின்ன பிளாக் ஹோல் 15 கோடி மடங்கு நம்ம சூரியனை விட பெருசு. இந்த பெரிய பிளாக் ஹோலை அந்த சின்ன பிளாக் ஹோல் சுத்தி வரும்போது அந்த பெரிய பிளாக் ஹோலை சுத்தி ஒரு டிஸ்க் இருக்கு. அந்த டிஸ்குக்குள்ள ஒரு 12 ஆண்டுக்கு ஒரு 2 முறை நுழைஞ்சு போயிட்டு வருது. இதுதான் அந்த 12 ஆண்டுகள் காலகட்டத்துக்குள்ள அந்த ஒளியில ஏற்படுற மாற்றத்துக்கு காரணம். இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிரைட்னஸ் பல ட்ரில்லியன் ஸ்டார்ஸோட நட்சத்திரங்களோட பிரைட்னஸ்க்கு ஈக்குவலானது. இந்த ஃபிளேர் எப்போதும் ஒரே இடத்துலயும் தோன்றிக்கிட்டு இருக்காது. அந்த சுற்றுப்பாதை, இந்த பிளாக் ஹோல்ஸ் ஒன்னு சுத்திக்கிற அந்த சுற்றுப்பாதை தொடர்ச்சியா மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. அதனால அந்த ஃபிளேரும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இடத்துல தோன்றிக்கிட்டு இருக்கும். இப்படி அந்த சின்ன பிளாக் ஹோல் அந்த டிஸ்குக்குள்ள நுழைஞ்சு வரும்போது சூப்பர் ஹீட்டர் ஜெட் எனர்ஜி பயங்கரமா வெளியேறிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் பிளாஸ்மாவும் தொடர்ச்சியா வெளியேற்றப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த விளிம்புகள்ல நீங்க பாக்குறீங்க. இந்த ஜெட்டோட தனித்தன்மையான அடையாளத்தை தான் இப்ப விஞ்ஞானிகள் படம் பிடிச்சிருக்காங்க. இந்த பெரிய பிளாக் ஹோல் அந்த சின்ன பிளாக் ஹோல் சுத்தி வரும்போது அதை சுத்தி இருக்கக்கூடிய டஸ்ட், அந்த க்ளோவிங் டஸ்ட், அந்த கேஸ், அதெல்லாம் அந்த சுற்றுப்பாதையோட விசையால முறுக்குன மாதிரி அப்படியே சுழட்டின மாதிரி ட்விஸ்ட் ஆகிறது தெரியுது பாருங்க. இப்படி பிரம்மாண்டமான 2 பொருட்கள் ஒன்னு சுத்தும் போது உருவாகிற அந்த கிராவிடேஷனல் வேவ்ஸை நம்ம அப்சர்வ் பண்றது மூலமா கிராவிட்டி, டைம், ஃபேப்ரிக் இதெல்லாம் பத்தி நமக்கு தெரிஞ்சதை விட இன்னும் அதிகமா புரிஞ்சுக்க முடியும். இப்படி சுத்திட்டு இருக்க இந்த 2 பிளாக் ஹோல்ஸும் ஒரு நாள் ஒன்னா நெருங்கி கொலைட் ஆகி மோதி ஒரே பிளாக் ஹோலா மாறப்போகுது அப்படின்றதுக்கான இப்ப இருக்கக்கூடிய சாட்சியா நாம இருக்கோம். அடுத்து இதே மாதிரி இன்னொரு காணொளியில சந்திப்போம். நான் ஹரிஹரச்சன்னா.